ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் முழு மல்லி அப்புறம் கொஞ்சம் வத்தல் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடுறேன். ஆற வச்சுட்டு ஒரு பிளெண்டரில் சேர்த்து இதை மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. பன்னீர் ரொம்ப நேரம் வேகக்கூடாது, லைட்டாக இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டில் இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் கேப்சிகமும் இதே மாதிரி சாட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயமும் கேப்சிகமும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சாட் பண்ணுங்க. ஆனியனும் கேப்சிகமும் க்ரன்ச்சியாக இருக்கணும். சாஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து கிரேவிக்கு தேவையான வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 இன்ச் இஞ்சி அப்புறம் 2 பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்க போகிறோம். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். மசாலாவில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். லிட் க்ளோஸ் பண்ணி ஃப்ளேம் லோ பண்ணிடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அடுத்ததாக இதில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க கடாய் மசாலா சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு லிட் க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நம்மளோட கிரேவி கொதிச்சு இந்த கலரில் வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அப்புறம் பன்னீரை சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறதில்ல. ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மெத்தியை இந்த மாதிரி கையால் நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி 7 நாள் 7 சைட் டிஷ் ரெசிபிஸ் ஃபார் சப்பாத்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி அப்புறம் நான்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இதே மாதிரி சூப்பர் டெலிஷியஸான கடாய் பன்னீர் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பன்னீர் வச்சு என்ன ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற உங்களோட சஜஷனும் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.